பிக் பாஸ் வியானாவை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். கியூட்ன்ற பேர்ல பயங்கரமான கிரிஞ்சு பண்ணிட்டு குத்திட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல நம்ம தெரிஞ்சுக்கிறத விட அதிகமா இருக்குது. அதுவும் வியானா யாரு அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராம்ல புட்டு புட்டு வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு செம ஷாக்கிங்கா இருந்துச்சு. பட் யூடியூப்ல பார்க்கும்போது யாருமே அதை பத்தி பேசல. ஸோ நம்ம இதை எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதற்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட்ஸ் பாத்தீங்கன்னா மீன் கிரியேட்டர்ஸே தான் வந்து சாரும். ஏன்னா அவங்களோட கண்டென்ட் தான் வந்து இப்போ உங்ககிட்ட வியானா பத்தி எக்ஸ்போஸ் பண்றதுக்கான ஒரு ரீசனாவே இருக்கு. சரி, வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஹாய், நான் தான் உங்கள் ரக்ஷா. ஸோ நான் இன்னைக்கு ஃபோட்டோஷூட் வந்திருக்கேன். மேஜிக் டச் பிரைட் ஸ்டுடியோ விஜயலக்ஷ்மி தான் மேக் ஓவர் பண்ணாங்க. ஸோ ஒரு ஃப்ளாலெஸ் லுக் கொடுத்துருக்காங்க. நான் இவங்ககிட்ட 2 ஷூட் வந்துட்டேன். சூப்பராக ரீடச்சே தேவையில்லை, அப்புறம் வேர்க்கவும் வேர்க்காது. 4 hours ஷூட்க்கு அப்புறமே மேக்கப் அப்படியே இருந்தது. ஸோ அந்த பிக்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் பிஃபோர் ஃபோட்டோஸ் போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது என்னமோ பஹிதா பானுன்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் வியானாவோட உண்மையான பேரு. வியானா வந்து ஆக்சுவலி வந்து துளு. அவங்க வந்து பெங்களூர்ல இருந்து வந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து துளு. அவங்களுக்கு தமிழ் தெரியாதா, அதனாலதான் இப்படி கியூட்டா பேசுறாங்க அப்படின்னா கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒரு மேட்டருமே கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆல்ரெடி ஒரு தெலுங்கு படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த தெலுங்கு படத்தோட ட்ரெய்லரோட கீழே பாத்தீங்கன்னா கூட கேஸ்ட்ல வந்து பானு அப்படின்னு தான் இருக்கும். ஸோ வந்து இவங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து பானுன்னு பேர் வச்சு தான் வந்தாங்க. சோ எதுக்கு இடையில மாத்துனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மேபி மாடலிங் ஃபீல்ட்ல மாத்த சொல்லிருப்பாங்களோ என்னவோ. பட் இப்ப ப்ராப்ளம் அது கிடையாது. இவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு தமிழே தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா அவங்க அப்படிலாம் கிடையாது. தமிழ் இண்டஸ்ட்ரியில பயங்கரமா ரொம்ப நாளாவே ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. மாடலிங்ல ரொம்ப நாளாவே இருந்திருக்கிறாங்க. பல ப்ரொமோஷன்ஸ் இவங்களுக்கு வந்திருக்கு. பல தடவை வந்து இவங்களே நிறைய விஷயங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டிருக்காங்க தமிழ்ல. அப்படி இருக்கிறப்ப வீட்டுக்குள்ள எதுக்கு தமிழ் தெரியாத மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வராங்கன்னு தெரியல. இதையும் தாண்டி நைட் ஆனா போதும் ஆனா உனா கேமராக்கு முன்னாடி ஏதாவது போய் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி லூசுத்தனமா கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. கானா வினோத்தை கண்டா சுத்தமாவே பிடிக்காத ஒரு கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா வியானாக்கு தான். கானா வினோத்தோட கேரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் பயங்கர சில்லா இருப்பாரு, ஃபன்னா பேசுவாரு. பட் இது வியானாக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது. பட் வியானா என்ன பண்ணாலும் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி பேசலாம் போறாங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா விக்ரம் கிட்டே அப்படிதான் வாய விட்டுருப்பாங்க. நான் பேசுறது வந்து யாருமே கேட்க மாட்டீங்க. அப்பெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா வருது. கோவமா இருக்கும் போது அழுகும் போது வந்து அவங்க மாதிரி ஒரு பர்ஃபெக்டான தமிழ் வந்து யாருமே பேச முடியாது. அந்த அளவுக்கு வர தமிழ் திடீர்னு பார்த்தோன்னா இந்த தமிழே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமா கலாய்க்கிறாங்க. யூடியூப்ல வந்து எப்படி தெரியல. யூடியூப்ல வந்து பொதுவாகவே நியூஸ் தான் அதிகமா வருது பிக் பாஸ் பத்தி. பட் நீங்க இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்து பார்த்தா தான் தெரியுது அங்க வியானாவை சரியா வந்து ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் வியானாக்கு எப்படி ஓட்டு வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாவே இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த பல பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் சொல்லி தான் வியானா உள்ள போயிருக்கிறதாகவும் வியானாக்கு தனியா பிஆர் இருக்கு. அதாவது அரோரா பண்ற ஒரு சில விஷயங்கள் இப்பதான் கியூட்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது பிஆர் வேலையா என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனா வியானாக்கு ஹானஸ்டாவே பாத்தீங்கன்னா பயங்கரமா இவங்க பண்ற கிரிஞ்செல்லாம் வந்து கியூட்டா கன்வெர்ட் பண்ணி அதுக்கு பின்னாடி ஒரு லவ் பாட்டு போட்டு லவ் பிஜிஎம் போட்டு ஹாசினி அப்படிங்கிற லெவலுக்கு வந்து இப்ப வியானாவை வந்து கொண்டு வரலாம்னு நினைச்சாங்க இன்ஸ்டாகிராம்ல. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற ஆடியன்ஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ட்ரூவாவே இருப்பாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது பிஆரா இருந்தா கூட அது எக்ஸ்போஸ் ஆயிடும் தானாவே இன்ஸ்டாகிராம். ஸோ அப்படி இருக்கும் போது வியானா இப்போ இப்படி மாற்றி இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட யாரோ அவங்க தெரிஞ்சவங்க யாரோ இன்டர்வியூ கொடுத்து அதுலேயும் வந்து உங்களுக்கு பிஆர் இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்மே ஆகிருக்கு. இப்போ அது பத்தாதுன்னு சொல்லி இப்போ இது வேற உண்மையான பேர் இல்லை, இவங்களுக்கு நல்லா தமிழ் தெரிஞ்சிருக்கு, ஆல்ரெடி பல படங்கள் மாடலிங்ல இங்க இருந்திருக்கிறாங்க, எல்லாமே வந்து தெரியாத மாதிரி இவ்வளவு நாள் வந்து நம்ம கிட்ட வந்து மறைச்சது எதுக்காக அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ அவங்க என்ன பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒன்றும் புரியல. ஒரு டாஸ்க்கும் ஒழுங்கா பண்றது இல்லை, பேசுறதும் ஒழுங்கா பேசுறது இல்லை, உண்மையாவும் இல்லை, எதுவுமே இல்லாம அந்த வீட்டுல எப்படிடா இருக்குங்க அப்படின்னு நம்ம கேட்க தோணும். பட் அதையும் வியானா வந்து சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.